இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. பிரதமர் மோடி சென்னை வருகையை ஒட்டி சென்னை முழுவதும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சாலமன், கூடுதல் விவரம். பிரதமர் மோடி நாளை பாஜக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு நாளை நந்தனம் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர உள்ளார். இதற்காக சென்னை போலீசார் தரப்புல பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடி நாளை சென்னை வருவதை ஒட்டி சென்னை முழுவதும் மொத்தம் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் செல்லும் பாதை முழுவதுமாக 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முக்கியமான வழித்தடமான விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் ட்ரோன் மற்றும் வான்வழி ஆயுதங்களை எதுவுமே பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அவர் செல்லக்கூடிய 100 மீட்டர் தொலைவுல ஒரு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் உள்ள லாட்ஜுகள், தங்கும் விடுதிகள், நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் விடுதிகள்ல சோதனை மேற்கொண்டு யாரேனும் சந்தேக நபர்கள் மற்றும் அந்நிய நபர்கள் ஏதேனும் உள்ளனரா என்பது தொடர்பாக அவர்களை கண்காணிக்கும் பணியிலும் சென்னை காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய சாலைகள் மற்றும் சந்திப்புகள்ல தீவிர வாகன சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தவிர சென்னையில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்கள், பேருந்து முனையங்கள் காவல்துறையினர் மூலம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பிரதமர் மோடி சென்னை வருவதை ஒட்டி 144 என்ற உத்தரவின் கீழே எல்லைக்குட்பட்ட எந்த பகுதிகளிலும் அந்த ஆளில்லா வாகனம் மற்றும் ட்ரோன்கள் பறக்கவும் சென்னை காவல்துறை தரப்புல தடை விதிக்கப்பட்டது. மீறி இது பறக்க விடுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல தகவல் வெளியிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு.